ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பிஜேபி சைட்லேருந்து 40 சீட் வரை ப்ரெஷர் பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் ஏடிஎம்கே வந்து 30க்குள்ளே அவங்கள சுருக்கிடுவாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இப்போ பிஜேபிக்கு 2 விஷயம் இருக்கும். ஒன்று, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சீட்டை கேட்குறது. இன்னொன்று, காங்கிரஸை விட அதிக சீட்டு வாங்கினா தான் 3வது பெரிய பார்ட்டி அந்த மாதிரியான விஷயத்த ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ சீட் ஷேரிங் அவங்க ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்களா? ஸ்ட்ரக்சர் ரெடின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பாஜகவில் ஒரு சிலர்கிட்ட கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எவ்வளோ சீட்டுன்றது கிட்டத்தட்ட ஃபார்மலைஸ் ஆயிடுச்சு, சீட் ஐடென்டிஃபிகேஷனில் பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் ஒரு சீட்டை கேட்குறோம் ஆசைப்பட்டு, உதாரணத்துக்கு அதிமுக திருநெல்வேலி நம்ம வேணால் கூட போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் அவங்க வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் பிஜேபி அந்த சீட்ஸை கேட்குது. இப்போ நயினார் அவர்கள் சரி மேபி தொகுதி மாறினாலும் பரவாயில்ல, அது எப்படி இருக்கும்னு அந்த ஆப்ஷன்ஸ் திங்க் பண்ணுறாங்க. இப்போ டி நகர் அதே மாதிரி இன்னொரு சர்ச்சைக்குரிய ஒரு சீட்டு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு 3 சீட்டு கேட்குறாங்க. அப்போ 3 சீட்டு வந்து கோயம்புத்தூர் 10க்கு 10 அடிச்ச இடம் அந்த கூட்டணி. அப்போ ஆல்ரெடி வானதி சீனிவாசன் ஒன்று இருக்குது, மேபி இன்னும் ஒன்று கொடுக்குறதுனா அப்போது அண்ணாமலை அவர்கள் நிற்பாங்களா? கவுண்டம்பாளையம் சீட்டு கொடுக்குறாங்கன்னா அண்ணாமலை வேட்பாளராக நிற்பாரா? உங்கள் வேட்பாளர் யார்? சும்மா சீட்டை கொடுத்து நீங்கள் தோற்று போய் நீங்கள் தோக்குற இடத்துல திமுக ஜெயிச்சுன்னா அடி வந்து கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்கு. நம்பர்ஸ்ல ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறீங்க. நம்பர்ஸ் ஓரளவுக்கு முடிச்சிட்டா மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அதில் என்னன்னா, அதிமுகவுக்கு வந்து உதயசூரியனை விட ரெட்டலை அதிகமாக நிற்கணும். அதிமுகவோட எண்ணம் அது. காங்கிரஸுக்கும் பிஜேபி பார்க்கும்போது பிஜேபியோட என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸை விட அதிகமாக ஒரு சீட்டு அவங்க வாங்கணும். அதிமுகவுக்கு என்னன்னா, பிஜேபிக்கு காங்கிரஸை விட ஒரு சீட்டு கம்மியாக கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு ஆளுமை அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணோட்டம். இதுதான் இங்கே காங்கிரஸ்க்கு அப்ப கூடுதல் சீட்டு கொடுத்தது ஏடிஎம்கேலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதாங்க சொல்றேன். அங்க 16 சீட்டுக்கு பிரச்சனை, இங்க ஒரு 3-4 சீட்டுக்கு பிரச்சனை. போன வாட்டி 20 கொடுத்தாங்க, இந்த வாட்டி வந்து 20 போது என்ன பண்ணுவாங்க, ஒரு மேபி ஒரு 4 கூட 24 ஓகே ரைட்டு, இல்ல 26 கொடுத்துட்டு ஏசி சண்முகமுக்கு ஒரு 2, பாரி வந்திருக்கு ஒரு 2 அப்படின்னா 2 4 போயிடுச்சா, மிச்சம் 22 பிஜேபிக்கு. அப்போ என்டிஏக்கு 26 தான். ஏன்னா இவங்க ஏசி சண்முகமும் சரி, ஐயா பாரி வந்தரும் சரி, சொந்த செல்வாக்கு இருக்கிறவர்கள் கணிசமான ஓட்டுகளை வாங்கக்கூடிய தன்மை, வின் பண்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். அவங்க தாமரையில நிக்க தயாராயிட்டாங்க. அப்படியா? எல்லாரும் ஏதோ ஒன்று தாமரை நிற்கணும், இலையில நிற்கணும், இல்லைன்னா தோத்து போகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். வந்து நிறைய பேருக்கு ரெட்டலையா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் தாமரையில் நிற்பாங்க. அதனால அந்த நம்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இது. பட் இப்போ காங்கிரஸ்க்கு 28 கொடுத்ததுனால அங்கேயும் பிரச்சனை. இப்போ காங்கிரஸ்க்கு 28 இல்லாமல் 25 போன வாட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பிஜேபிக்கு ஒரு 26 கொடுத்து இல்லை 24 கொடுத்து இந்த நேரம் முடிஞ்சிடும். இப்போ காங்கிரஸ் அதாவது அதை திருப்பி அந்த 4 பேர், கேசி வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், கிரீஷ் சோடங்கர், இந்த 4 பேரால 4-5 கட்சிக்கு பிரச்சனை. அதனால ஆனால் இன்னொன்று, தாயுள்ளத்தோட அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து போய் கிரீஷ் சோடங்கர், மாணிக்கம் தாக்கூர்லாம் பார்த்து நன்றி சொல்லணும். இன்னைக்கு சுதீஷ் அவர்கள் எம்பி ஆயிருக்காருன்னா அதுக்கு காரணம் விதை யார் போட்டது? பிரவீன் சக்கரவர்த்தி போட்டது. என்னப்பா பப்பாளி செடி போடுவேன், தக்காளி செடி போடணும் தான் கள்ளி செடியை போட்டு வச்சுக்கிறவா, அது முக்கியம் இல்லை, செடி முழுவதா அப்படின்ற மாதிரி தான். இல்லைப்பா இது வேலிக்காத்தான் செடிப்பா, தண்ணியெல்லாம் ஊஞ்சி ஒரு புண்ணியமும் இல்லை பண்ணால் அதெல்லாம் இல்லை, எப்படி வளருது பாருங்க, அது அப்படி தாங்க வளரும், ஆனால் அதனால் எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்றது மாதிரி அது பொருள். அதுபடி இந்த கம்ப்ளீட்டாக இந்த பேலன்ஸ் மிஸ் ஆனதுக்கு காரணம் காங்கிரஸோட நடவடிக்கை. காங்கிரஸ் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது உங்கள் விஜய். அவர் கட்சி ஆரம்பிச்சதுனால இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு. கட்சி இல்லை, அம்மையார் ஜெயலலிதா இறக்காமல் இருந்திருந்தா இந்த பஞ்சாயத்தே கிடையாது. தாவேக்கா கட்சி தொடங்கி இருக்க மாட்டாங்க, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிருக்கும், அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு பாரு. அவரு போய் ரஜினி சாரை பலி சண்டை வலிச்சிருக்க மாட்டாரு. எதுவுமே நிறைய விஷயம் தவிர்க்கப்பட்டு இருக்கும். அம்மையார் ஜெயலலிதாவோட ஆயுசு கூடி இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். சார், இன்னைக்கு பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி எடப்பாடி, டிடிவி, அன்புமணி எல்லாருமே டெல்லி போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு சீட் ஷேரிங் முடிஞ்சிருமா? அதோட பியூஷ் கோயலோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இப்போ வந்தது முடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லைல்ல. நாள் வந்து டைம் பாம் மாதிரி போயிட்டு இருக்கு. இல்லை எல்லாருமே தாவேகா தலைவர் விஜய் மாதிரி கட்சி நேரத்தில் பண்ண முடியுமா? இவங்கெல்லாம் அரசியல் கட்சி நடத்துறவங்க. திமுக தலைமையிலையும் சரி, அதிமுக தலைமையிலையும் சரி, அவங்களுக்கு இப்போ நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் வந்து கையில் இருக்கிறது 48 மணி நேரம்.
இந்த 48 மணி நேரத்தில் 3 விஷயத்த பண்ணி ஆகணும் அவங்க. மொதல் வந்து எந்தெந்த சீட்டு, எவ்வளோ எண்ணிக்கை, ரெண்டாவது எந்தெந்த சீட்டு, மூணாவது அந்த சொந்த கட்சி இருக்கும் இல்லையா, அதில் வேட்பாளர் வெளியீடு. அப்போ அடுத்த 48 மணி நேரம், அதுக்கு அடுத்த 24 மணி நேரம், அதுக்கப்புறம் வந்து தேர்தல் வாக்குறுதி. இது கரெக்டாக 48 48 48 48 முடிஞ்சவொடனே ரோட்டில் இருக்கணும், ஃபீல்டில் இறங்கி ஆகணும். இறங்கினா தோற்று போயிடுவீங்க. இதுக்கப்புறம் அதிகமாக உழைக்கிறவங்க யார், கம்மியாக உழைக்கிறவங்க, இந்த 2 பேருக்குள்ளே தான் போட்டி. இது வந்து வலுவான கூட்டணி, இது ஆளுங்கட்சி, இது எதிர்கட்சி, இது டெல்லியிலேருந்து வந்த கட்சி, இது டான்ஸ் ஆடிங்கன்னே வைப்பு பண்ணுற கட்சி, அப்படிலாம் கிடையாது. அந்த அடுத்த ஒரு 30 நாள் இருக்குது பாருங்கள், இல்லை 25 நாள் இருக்கும். இது ரொம்ப குருஷியல். இந்த 30 நாளில் தான் 30% வாக்காளர்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போ அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அவங்க வந்து இப்போ தான் அரசியல் ஓகே, பொதுமக்களை பொறுத்தவரை என்ன, அப்போ பொழுதுக்கும் இவங்க எதனா பண்ணிக்கிட்டு இருப்பாங்கப்பா, அரசியல்வாதிங்க அரசியல் பண்ணுப்பா, இதனால் எனக்கு என்ன வாழ்வாதார ரீதி அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு கரண்ட்டு பில் இருக்கும், ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும், அவங்களோட வாழ்க்கை இருக்கும், சிலிண்டரு கிடைக்கல, 60,000 பணம் எடுத்துன்னு போனால் புஷ்ஷுன்னு போயிடுறாங்க. ஃபஸ்ட் அது மாதிரி இவ்வளோ நிறைய சிக்கல்கள், அழுத்தம் அதெல்லாம் இருக்கும். இதில் நடுவில் வெயில் தாக்கம் வேறு. இதெல்லாம் போயிட்டு அந்த தேர்தல் நெருங்கும் போது ஒரு 15% மக்கள் வந்து முடிவு பண்ணும். லாஸ்ட்டு 15% மக்கள் எப்போ முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த தேர்தலுக்கு கடைசி 2 நாள் இருக்குது பாருங்கள். அதாவது எந்த சத்தமும் கேட்காம, மக்களே உங்களுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம், பாசிச பாஜகவுக்கு விலை போய்விடாதீர்கள், அதுக்கப்புறம் திமுக குடும்ப அரசியலுக்கு விலை போய், இன்னொரு வாட்டி அவங்க ஆட்சி வந்தால் யாராலையும் காப்பாற்ற முடியாது, அதுக்கப்புறம் மாற்றம் முன்னேற்றம், தமிழர்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு இவர் நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் ப்ரோ சாங் போடுங்க ப்ரோ, வைப் பண்ணுங்க ப்ரோ, உங்கள் விஜய் அதுக்கப்புறம் நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் அவங்க ஒரு பாதையில், ஐயா ராம்தாஸ் அவர்கள் அவர் ஒரு பாதையில், இந்த சத்தம்லாம் ஓஞ்சிரும் இந்த லாஸ்ட் 2 நாள். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம ட்ரம்ப் கார்டு இருக்காங்கல்ல, அவங்களாம் போய் டோக்கன் ப்ளீஸ் உங்கள் டோக்கனை கொடுங்க, இந்தாங்க பிடிங்க, உங்கள் டோக்கனை கொடுங்க, இந்தாங்க பிடிங்க, அவங்க வேலை செய்வாங்க. இவங்கெல்லாம் அமைதியாகிட்டு அதில் ஒரு 15%, இதில் ஒரு 15, அதாவது எனக்கு என்ன தேவை அப்படின்றத தாண்டி யார் வரக்கூடாது அப்படின்றது ஒரு 15%. இன்னொரு 15% எனக்கு என்ன கிடைக்குது இந்த தேர்தலில், அது ஒரு 15%. மிச்சம் 70% ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்போம், ஃபிக்ஸடு. அதை அவங்க இந்த நேரம் முடிச்சிருப்பாங்க. இப்போ அடுத்த இந்த 30% எடுக்கிறதுல தான் வெற்றி தோல்வி முடிவாகும். அதனால் இப்போ வந்துட்டு நான் வந்து பெரிய ஸ்டார் வீட்டில் இருக்க முடியாது, நான் முதலமைச்சர் வீட்டில் இருக்க முடியாது, நான் எதிர்கட்சி தலைவர்னு வீட்டில் இருக்க முடியாது, நான் அமித்ஷான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து இருக்க முடியாது. எல்லாரும் இப்போ தெருவில் இறங்கி ஓடி ஆகணும், மேரத்தான் மாதிரி ஓடிக்கினே, திரும்பி கூட பார்க்க முடியாது, ஓடிக்கிட்டே உழைக்கிறவங்களுக்கு தேர்தல். இங்கேருந்து இந்த இது முன்னாடி முந்துகிறது, இது பிந்துகிறது, அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து கோடு நேராக ஆகிடும். ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் வந்து ஆட்சி மாற்றம் என்பது தொடர்ந்தது கிடையாது. இப்போ மக்கள் வந்து மாற்றத்துக்கும் தயார், ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா திருப்பி ஓட்டு போடுறதுக்கும் தயார். இந்த 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷனில் வந்து எது வேணால் நடக்கும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு அரசியல் கட்சி. அதனால் அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 48 மணி நேரம் கணக்கு இருக்குது பாருங்கள். 3வது 48 மணி நேரம் முடியும் போது ஒன்றும் எல்லாரும் பஸ்ஸில் ஏறிடுவாங்க, இல்லை ஓப்பன் ஜீப்பில் எதையோ ஒன்று போயிட்டு, முகங்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாம்பழம் மாதிரி அப்படியே கலராக ஆகிடும், சவுப்பாகி அப்படியே இதாகி அது மாதிரி. காலையில் கும்பிட்டது நைட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா கூட கும்பிட்டா மாதிரியே இருக்கும். இப்படி அங்கே சரி ஜனங்களை பார்க்க போனால் எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து, ரொம்ப நாள் கழிச்சு எப்படி இருக்கீங்க, போன தேர்தலுக்கு பார்த்தது புண்ணியவான, அதோடு இப்போ தான் வரீங்க அப்படின்னு அவங்க வேற. இந்த பாட்டிக்கு இருக்கிற ஒரு ஓட்டுக்கு எல்லாரும் எதுவுமே மானத்தை எடுக்குதுன்னு அவங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இருக்கிற எம்எல்ஏக்கு சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த எம்எல்ஏ நிறைய வம்பிழுத்து இல்லை ஃபோன் எடுக்காம வேலையை செய்யாமல் இருப்பார். போன வாட்டி உனக்கு தான் போட்டேன், உங்கள் கட்சிக்கு தான் போட்டேன், வேலையே பார்க்கல அப்படின்னு அதெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் இடி தாங்கி மாதிரி இருக்கணும். அண்ணா சொன்ன மாதிரி எதையும் தாங்க இதயம் வேணும்னாங்கல்ல, அடுத்த 1 மாதத்துக்கு அந்த இதயத்தோட நீங்கள் போய் மக்கள்கிட்ட சந்திக்கணும். அண்ணாமலை வந்து ஆதரவாளர்கள் கூட்டம் நடத்தி எந்த தொகுதியில் போட்டி போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்காரு. அவருக்கு உண்மையில அந்த அளவு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கா? அவர் விருப்பப்படுற தொகுதியில் போட்டி போடுறதுக்கு அதிமுக கூட்டணியோ அல்லது பாஜக கூட்டணியோ அவரை இஷ்டத்துக்கு அலோவ் பண்ணுவாங்களா? இல்லை, அது அண்ணாமலையை வந்து ஃப்ரீயாக விட்டுரும். சரிங்க, அண்ணாமலை வந்துங்க ஒரு முன்னாள் தலைவர்ன்றது தாண்டி இது ஸ்டார் கேம்பெயினர், இஸ் ஸ்டார். அது கான்ட்ரவர்சி ஆகுதோ இப்போ இல்லை நம்ம போன்ற பத்திரிகையாளர் அவர் மீது விமர்சனம் வைக்கிறது அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி போய் அண்ணாமலை ஏதோ ஒரு தொகுதியில் நிற்கிறான்னா ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு வேட்பாளரையோ ஒரு நட்சத்திர வேட்பாளரையோ ஒரு தலைவரையோ வந்து இழக்கிறதுக்கு கூட்டணி விரும்பாது. அது எடப்பாடி பழனிசாமியை விரும்ப மாட்டார், நயினாரும் விரும்ப மாட்டார். மேபி பிஜேபியில் வேணா கூட இப்போ நயினார் வந்து என்ன அண்ணாமலை திருப்பி ஜெயிச்சா மறுபடியும் இப்போ நயினாரை பொறுத்தவரை எப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி.
ஓகே. எனக்கு இது இல்லைன்னா அது கொடுங்க, அது இல்லைன்னா இது கொடுங்கன்னு. ம். அண்ணாமலை மாதிரி முறுக்கின்னு போயிட்டு இது இல்லைன்னா எதுவுமே இல்லை நாசமாக போங்க அப்படின்னு குழப்பி போட்டு விட போகிற மாட்டார். குழப்பி விடுறவர் கிடையாது. அண்ணாமலைக்கு அவருக்கு நிற்கிறதுக்கு பெரிய ஈடுபாடு இல்லைன்ற மாதிரி தகவல் வருது. ஓகே. ஆனாலும் கூட்டணி தலைவர்களோ இல்லை பாஜக வந்து இல்லை நீங்கள் நிற்கணும் அப்படின்ற அவர் மாதிரி நிக்கலன்னா வேற மாதிரி மெசேஜா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. வேற மாதிரி என்ன இல்ல அவங்க திமுகவோட தொண்டர்கள், ஃப்ரெண்டு அந்த மாதிரி. ஆல்ரெடி அந்த குற்றச்சாட்டு இருக்கு, சேர்ந்து வியாபாரம் பண்றாங்க, ரியல் எஸ்டேட் பண்றாங்கன்றாங்க. ம், ம். ஓகே, அப்போ கிட்டத்தட்ட இப்போ பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ம், குற்றச்சாட்டுன்னா என்ன? வெஸ்ட் பெங்காலில் அதிகாரியை மாற்ற தெரியுது, 5 அடுக்கா தெரியுது, பார்க்க தெரியுது, அவ்வளோ வீரியமாக பாஜக இறங்கி வேலை செய்யுது. ஆனால் தமிழகம் வரும்போது திமுக அமைச்சர்கள் மீது ஒரு கீறல் கூட விழாமல் இப்போ பார்த்துக்கிட்டாங்க. 2024 செந்தில் பாலாஜி ஒருத்தர் மேலே தான் பிரச்சனை. ம், ம். மிச்ச திமுக அமைச்சர்கள் எவ்வளோ பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை வழக்கு நிறைய ஒரு கீறல் கூட விழலையே. ம், ம். அப்போ பாஜக வந்து ஒரு சைடு வந்து திமுக திருப்பி ஜெயிச்சிச்சுன்னா திமுக கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை, உன் கோழி குஞ்சு எதையும் நான் தூக்க மாட்டேன், ம், ஏன் இதை- ஆனால் நீ கூட வச்சுக்கிற பாரு அந்த பெரிய கோழி, அதை வெளில அனுப்பிச்சிடு. அது காங்கிரஸ், ம், ம். அது பறந்து சொல்லும். ம், பறந்து வேலை என்ன, எங்கெங்கெல்லாம் கோழி குஞ்சுக்குதோ அதை போய் தூக்கின்னு போயிடும். ம். அப்போ அதை அடகாத்தது போ, அடையிலேருந்து வெளில அனுப்பு. நீ எதுவும் பண்ண வேணாம். பாஜக பாசிச பாஜக, ஆமாம். மோடி அவர்கள் மோசமான மனிதர், ஆமாம். பாஜக தமிழ்நாட்டில் கால் உண்டு, ஆமாம். நீ இவ்வளோ பேசினல, இப்போ ஒன்றே ஒன்று, காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இல்லை, அதையும் உங்கள் வாயில் சொல்லிவிடுங்க, நோ ப்ராப்ளம். தமிழ்நாட்டில் நீங்கள் ஆண்டுக்கங்க, பிஜேபி நாங்கள் மத்தியில் ஆணிக்கிறோம், காங்கிரஸ் கட்சியை வெளில அனுப்பிச்சுடுங்க. அது என்ன 10 சீட்டு 5 சீட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஜெயிச்சு வருது. ம், ம். அப்போ அவங்களுக்கும் அவரும் விஜய் நம்புறாரு, விஜய் மேலே அவர் ஒரு ஈர்ப்பாக இருக்காரு. ராகுல் காந்தி அவருக்கு ஒரு வாய்ப்பு, எல்லாரும் கூட கூட்டணி வைக்கிற மாதிரி ராகுல் காந்தி தாவிக்க கூட்டணி நல்லா தானே இருக்கு பிளானு. இதுக்காக கூட பாஜக வந்து எதுவும் ரைடு ஈடு விடாம ம், ம். ஒரு ஒரு சின்ன சின்ன தம்பியோ அண்டா- வேண்டப்பட்ட தம்பி, ம். அந்த தம்பியோ வேண்டப்பட்ட தம்பி, 2 தம்பிக்குள்ள எதுக்கு சண்டை? யாருன்னா ஜெயிச்சவங்க எனக்கு விசுவாசமா இருங்க, ம். அப்படி கூட எடுக்கலாம் இல்லையா? ஓகே. எடப்பாடி பழனிசாமி வந்துங்க இபிஎஸ்ஸாக இருக்கிறது நிறைய சிக்கல் இருக்கு. ஒரு சைடு பாஜக ஹேண்டில் பண்ணும். பாஜக ஒரு கூட்டணியாக தமிழ்நாட்டுக்கு அதிமுகவுக்கு எதுவுமே பண்ணல. இப்போ பண்ணுறது பூரா பாதிப்பு தான். இப்போ இடி அப்படின்னா மோடி அப்படின்னு வந்து நிற்கிற, இல்லைங்க இவரு வந்தால் ஓட்டு போயிடும், அவங்க வந்தால் தான் ஓட்டு வரும். நீ கேட்ட நான் கொடுத்தேன், இல்லைங்க நான் கேட்டது வேற, நீங்கள் கொடுக்குறது அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணு, கேட்டால் கொடுத்தாச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசினது, செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசினது, என்கரேஜ் பண்ணு, அதெல்லாம் வந்து அதிமுகவை அண்டர்மைன். சரி சரி சாமி, கூட்டணி சேர்ந்தாச்சு, உங்கள் சொந்தக்காரங்க அங்காளி பங்காளியோடு வாங்க அப்படின்னா அங்காளி பங்காளி எல்லாம் டெல்லியிலே விட்டு வந்துடுது. அதெல்லாம் யாருன்னு பார்த்தா சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமானத்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாம் டெல்லியிலே இருக்குது. என்னங்க நம்ம தேர்தல் இல்லைங்க, வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வந்து பிஸியாகிறாங்க. எப்பா இதெல்லாம் நம்பி தானப்பா கூட்டணி வந்தேன் நான், இலையை தூக்கின்னு இந்த மாதிரி பண்ணுறீங்களே. வெஸ்ட் பெங்கால்ல மம்தாக்கு கொடுக்குற குடைச்சல வந்து இங்க டிஎம்கேக்கு வந்து பிஜேபி கொடுக்குற ஃப்ரெண்டு கிட்ட எப்படி நீங்கள் பண்ண முடியும்? ஓகே. எல்லாருமே ஃப்ரெண்டு தானே எங்களுக்கு. ம், ம். கொள்கை, அதனால தான் நான் சொன்னேன், இந்த கொள்கை அரசியல் அதிகமாக பேசுகிறவங்களே தமாசு. ஸ்டாலின் சார் இப்போ சிபிஎம் சிபிஐலாம் சொல்லுவாங்க, அட இன்னுமாடா எங்கன்னா தெரியல அப்படின்ற மாதிரி அவர் வேற ரேஞ்சில் இருப்பார், ரஜினி சார் ரேஞ்சுக்கு. புரியுதுங்களா? நீங்களும் நம்பாளு தான், அவங்களும் நம்பாளு தான். அப்போ எசமா போன வாட்டி நம்ம கருப்பு பலன் விட்டோமே, அது எதிர்கட்சியாக இருக்குமா, இப்போ ஆளுங்கட்சி. அப்போ என்ன பண்ணோம், வெள்ளை கொடி விடணும். அதெல்லாம் நடக்குது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ மம்தா பானர்ஜிக்கோ கொடுத்த அழுத்தங்கள்ல கால்வாசி திமுக கொடுக்கல. ம், ம். இப்போ அவங்க பண்ணால் ஊழல், இவங்க பண்ணால் தேர்தல் நிதியா? அப்போ பாஜக வந்து ஊழலை வந்து மற்ற மாநிலத்தை எதிர்க்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ 5 வருஷம் நீங்கள் பண்ணிக்கோங்க, 5 வருஷம் நீங்கள் பண்ணிக்கோங்கப்பா, நீ ஒன்றே ஆனால் கூட்டணிக்கு வந்துடணும். ஏன் அவங்க வரமாட்டேன்றாங்க, அதனால நீ கூட்டணிக்கு வரணும். அப்போ அவங்க மீது நடவடிக்கை கிடையாது. அது சும்மா ரொம்ப ஆள் 2 பேரும் திராவிட கட்சிகள் தானே, எதுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து உங்கள் மேலே நடவடிக்கை? நீங்களா இப்படியே யாருன்னா ஒருத்தர் காலி அவங்க, அப்புறம் நாங்கள் வந்து கண்டிப்பாக. ஆனால் வந்து தேர்தலில் ஒரு சில தக் லைஃப் மூமெண்ட்டாக இனிமேல் நடக்கும். ரிசல்ட் ஒருவேளை திமுகவுக்கு சாதகமாக வரல அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி 2029 பிஜேபிக்கு இதுக்கெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ம், ம். ஏன் சொல்கிறேன்னா, ஆளுகின்ற கட்சி அதிமுக, முதன்மை செயலாளர் வீட்டில் ரைடு பண்ணாங்க, ம், ம். கூட்டணியில் இருந்து. அமைச்சர் விஜயபாஸ்கர் கூட்டணியில் இருக்கும்போது குட்கா கேஸில் ரைடு விட்ட கட்சி தான் பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இன்னைக்கு கூட்டணிக்கு எதிரில் இருக்கீங்க, ம், ஆனால் திமுக மீது ஒரு துரும்பு கூட ம். போடலை.
இப்போ பிஜேபியோட எய்ம்ங்கிறது ஏடிஎம்கேவை வீக்கன் பண்ணணும், அந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அது ரொம்ப நாளாக அந்த முயற்சி பண்ணின்னு இருக்கிறாங்க. பாதி நடக்குது, பாதி நடக்கல. பாதி தலைமையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இருக்கு. அதில் 2 பேர் நிறைய பேர் காலி ஆனாங்க. செங்கோட்டையன் காலி, அண்ணாமலை காலி, அதெல்லாம் ஆச்சு. முடியல. இஸ்ரேல் ஈரானை தொட்டா மாதிரி இருக்குது. ஈரான் திருப்பி டம 4 அடி அடிக்குது. என்னப்பா கூட்டணி வரேன்னு சொல்லிட்டு கூட வரும்போது குண்டோட வர, இல்லை நாங்கள் இப்படி தான் எப்பயுமே பழகுவோம் அப்படின்ற மாதிரி. அப்போ சரி, அந்த சைடு எதனா பண்ணுவோன்னா அது ரொம்ப தொலைவாகுது. அதனால் சந்தர்ப்பவாத அரசியல் பாரதிய ஜனதா கட்சி பண்ணிட்டு இருக்கு. யதார்த்தம். நம்ம வந்து யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன லட்சணம், என்னென்ன. இப்போ திருப்பி அமித்ஷா வருவார், வந்துட்டு ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் இந்தியில் இப்படியே பேசுவார், ஆளுது. அங்கே ராகுல் காந்தி, இங்கே இது. அப்போ ராகுல் காந்திக்கு ஹெரால்டு பேப்பர் வாங்கின சொத்து கேஸ் எல்லாம் அவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க. தரவுகளே இல்லை, ப்ரூஃப் இல்லை, எஃப்ஐஆர் போட்டது சரியில்லை, அந்த கேஸ் அப்படி பண்ணீங்க. ராகுல் காந்தி மோடின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, சொல்லிட்டாப்புல. அந்த வினு சக்கரவர்த்தி பார்த்துட்டான்னு ஒரு படத்தில் கத்திக்கிட்டே விடுவார், ரிக்ஷா மாமான்னு நினைக்கிறேன். மண்ணிலலாம் பிறண்டுன்னு விழுவார். அந்த மாதிரி பாஜக தலைவர் என்ன பண்ணாங்க, மோடி இனத்தையே பேசிட்டாரு, அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி 2 வருஷம் ராகுல் காந்திக்கு பதவி போகிற அளவுக்கு பண்ணீங்க. அப்போ ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், மம்தா பானர்ஜின்னும் போது பாஜக வந்து அப்படியே உக்கிரமாக பார்க்குது தாமரை. இங்கே திமுகவை பார்க்கும்போது தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் சண்டையே வந்ததில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு தான் மிஸ்ஸிங். இல்லை டிஎம்கே அதை வந்து ஒரு மாதிரி ரிட்டாலியேட் பண்ணிடுவாங்க, இல்லை அதை ஒரு பொலிட்டிக்கலாக கொண்டு போயிடுவாங்கன்னு பிஜேபி கொஞ்சம். அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ரிட்டாலியேட் பண்ண மாட்டாரு, ஹேமந்த் சோரன் ரிட்டாலியேட். அவங்களோட இவங்க கொஞ்சம் ஹெவியா பண்றாங்களா அந்த மாதிரி ஏற்கனவே நிறைய நெகட்டிவ் நேம் இருக்கு. ஸோ சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த 4 எம்எல்ஏ அவங்களுக்கு எதுவுமே. அப்புறம் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? 4 எம்எல்ஏ. ஒருத்தர் பாதி திமுக பாதி அண்ணா திமுக, சாரி பாதி திமுக பாதி பிஜேபி, நைனாரு. மிச்சம் 3 பேர் தான் ஒரிஜினல் பிஜேபி. அதுல எத்தனை பேர் அண்ணா திமுக தயவுலன்னா திருப்பி ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. அப்போ 3 எம்எல்ஏ தான் உங்க சக்தி தமிழ்நாட்டில். இதுக்கு நீங்க என்ன இருக்குது இழக்கிறது? இப்போ நீங்க அப்படியே ரைடு விட்டா அந்த 4 எம்எல்ஏவும் தோத்து போயிடுவாங்களா? அதாவது அமைச்சர் மேல கேஸுக்குது, அதனால அமைச்சர் புள்ளி எம்எல்ஏ ஆகிட்டா அந்த அளவுக்கு திங்கிங்ல போயினுக்கிறாங்க அவங்க. குடும்ப அரசியல் அடுத்து எப்படி ப்ரொமோட் பண்றது? இவர் சும்மா வந்துட்டு குடும்ப அரசியல் இருக்குது, ஊழல் இருக்குது எல்லாம் பேப்பர்ல இருக்குது, பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க பண்ணியும் ஒன்றும் புண்ணியம் இல்லை, பண்ணாட்டியும் ஒன்றும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவுக்கு துரோகம் செய்து விட்டது. இதற்கு ஒரே ஒரு பிராய்ச்சித்தம், அண்ணா திமுக பாஜகவுக்கு எவ்வளவு சீட்டு கம்மியாக கொடுக்கிறதோ அது ரெட்டலைக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். நீ வந்து கூட்டணியில் வருவ, 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே விஜய் கூட போயிட போகிறாங்க, வேறு யார் கூடனா போயிட. இப்போ பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வரலன்னா திருமாவுக்கு ஆப்ஷனா, சிபிஐ சிபிஎம்க்கு ஆப்ஷனா, மற்ற கட்சிகள்லாம் விஜய் கூட வந்திருக்கலாம், ரைட்டா? இல்லை விஜய் விஜய் சும்மாங்க இது கட்சியை பற்றி பேசுகிறான், அது சும்மா அவரு ஏதோ ஜாலி வந்து சும்மா அப்படி போவார். இப்போ இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில பண்ணையார் நம்ம வெள்ளையும் சொல்லியமா போயிட்டு அந்த லஞ்சம் எவ்வளோ விலை, இந்த புஞ்சை எவ்வளோ விலை பார்த்தா ஒன்றும் இருக்காது உள்ள, ஆனால் போகிறதெல்லாம் விலை கேட்டுன்னு போங்க. அந்த வேலையை தான் விஜய் பண்ணுறாரு. விஜய் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதே இல்லை, இது சீரியஸான கட்சிகள். இப்போ இந்த கட்சிகள் வந்திருக்கும். இது எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டினது அதிமுகவுக்கு வேற யாரும் வந்துடாமல் பண்ணது எடப்பாடி பழனிசாமி. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடக்கூடாதுன்னு நினச்சது அமித்ஷா. சரி பண்ணிட்டீங்க, கொண்டுட்டீங்க, நண்பன் கின்பன்லாம் கூட வந்தாச்சுல. இப்போ அதிமுகவுக்கு உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் எதனா பண்ணீங்களா? ஒன்றுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் கூட சொல்ல மாட்டீங்க. ஏன்னா வாயில் பூரா பெப்சோடுன்ட்டு கோல்கட்டு பல் வளர்க்குறது கூட போட்டது, அது அப்படியே ஒட்டின்னு வாயை திறந்து இல்லை கோந்து போட்டுனுக்குறோம், திறந்து பேச முடியாது. அப்போ அந்த 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 காழ்ப்புணர்ச்சி எடப்பாடி பழனிசாமி மீது பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு பயம் இருக்குதுல்ல. ஆனால் ஆல்ரெடி ஒரு வாட்டி கூட்டணி விட்டு ஒஷ்ட்டு போயிட்டாப்புல, நம்ப முடியாது, டேஞ்சரஸ் ஃபெலோ. 75 சீட்டு வாங்கினப்போ இப்படி இருக்கிறாப்புல. அன்னைக்கு ஹோட்டலில் அமித்ஷா அத்தனை வாட்டி பார்த்து அவ்வளோ கராராக பேசி 20 சீட்டு தான் வாங்கிட்டு போக முடிச்சு. அதனால் இபிஎஸ்ஸை விட்டா சிக்கல்ன்றதை பிஜேபியும் உணருது. ஒரு வீக் தலைமை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வீக் தலைமை இருக்கணும். என்னைக்கு முடிஞ்சிருச்சு. என்னைக்கு ஒரு ஆள் சேர் போட்டு அதிமுக பொதுச் செயலராக எந்த பஞ்சாயத்தும் எல்லாம் உக்காந்தாச்சோ அப்பவே அதே முடிஞ்சு போச்சு. நீங்க பேசிக்கலாம். இந்த தேர்தலை அதிமுக போன தேர்தலை விட அதிகமான வாக்கு வாங்கும் 100%. அது நான் ஒரு பத்திரிகையாளராக நான் போய் பார்க்கும்போது என்னால் உணர முடியுது. போன தேர்தலில்
என்ன ஓட்டு வாங்கினாங்களோ 2021 எடுத்துக்கோங்க, 2024 சரி, ம். அதை விட வாக்கு விகிதாச்சாரம் கூட வரும். ஓகே. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள் விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.